எங்கள் ஈவெண்ட் சார்பாக உங்கள் எல்லாரையும் ரொம்ப அன்போடு வரவேற்கிறேன். சர சர சார காத்து வீசும்போது சார பார்த்து பேசும்போது சார பாம்பு போல நெஞ்சு சத்தம் போடுது. லக்ஷ்மண் ஸ்ருதி மியூசிக்கல்ஸ் இயக்குனர் திரு ராமன் அவர்களுக்கு என்னுடைய மகன் கௌதம் ஷால்வை அணிவித்து. குழந்தைங்களாம் நல்லா வாசித்தாங்க, நல்லா பாடினாங்க. அது எல்லாரும் வந்து மீண்டும் ஒரு முறை நல்ல பலத்த கைத்தட்டலை அளித்து குழந்தைகளை பாராட்டும்படி. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து எல்லாருமே செல்ஃபோனும் கையுமா தான் இருக்காங்க. இந்த குழந்தைங்கள்லாம் வந்து ஒரு கீபோர்டு, பாட்டு, மற்ற விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணி மேடை ஏறி தங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கி பேரண்ட்ஸ்லாம் வந்து அவங்களோட இப்போ கிரிக்கெட் பார்க்குறதோ வேறு எங்கே போகிறதோ அதெல்லாம் விட்டுட்டு குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த அவங்களோட திறமையை வளர்க்குறதுக்கு வந்து பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப உறுதுணையாக இருக்குங்க. அதை பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்குது. அதனால் பேரண்ட்ஸ் நீங்களே உங்களுக்கு கை தட்டிக்கலாம், நல்லா கை தட்டுங்க. இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் திரு மாஸ்டர் அவர்களுக்கு எல்லாரும் நல்லா கை தட்டுங்க. அவர் செய்கிற பணி வந்து ரொம்ப சிறந்த பணி, அதை பாராட்ட வார்த்தைகள் இல்லை. அதே மாதிரி ஐஸ்வர்யா நம்ம வந்து லக்ஷ்மண் ஸ்ருதியோட குழந்தை நட்சத்திரம் ஒரு காலத்தில் இவ்வளோதான் இருப்பாங்க, தரையோட தரையா. அப்பவே வந்து எங்கள் ப்ரோக்ராம் வந்து எனக்கு பெரிய ப்ரோக்ராம் இந்த அம்மா பாடினது ஞாபகம்னா, எஸ்பிபி எஸ்தாஸ் 2 பேர் இருக்க சொல்ல இந்த அம்மா நடுவில் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. எஸ்பிபி சார் கூட சிப்பி இருக்குது முத்து இருக்குது பாடியிருக்காங்க. அதே மாதிரி தினமலரில் பெண்கள் விழா ஒன்று நடத்தினாங்க திருச்சியில். அதில் 1,00,000 பேர் க்ரௌடு. 1,00,000 பேர் க்ரௌடில் ஐஸ்வர்யா நின்று தைரியமாக பாடினாங்க. அவ்வளோ பெரிய க்ரௌடில் போய் மேடை ஏறினாலே ஒரு கை கால்லாம் நடக்கும். அவ்வளோ பெரிய விழாவில் ஐஸ்வர்யா ஒரு கலக்கினாங்க. ஐஸ்வர்யா வந்து பாட்டு மட்டும் இல்லை, வடிவேல் மாதிரி பல நடிகர்கள் மாதிரி நல்ல டைலாக் வந்து மெமிக்ரியும் பண்ணுவாங்க. ரொம்ப திறமைசாலி ஐஸ்வர்யா. இவங்களோட விழாவில் வந்து நாங்கள் கலந்துக்கிறதுக்கு உண்மையிலேயே பெருமையாடுறோம். ஐஸ்வர்யாவை எக்ஸாம்பிளாக வச்சு கூட நீங்கள் உங்கள் குழந்தையெல்லாம் நல்லா டெவலப் பண்ணலாம். ஐஸ்வர்யா வந்து அவ்வளோ கரெக்டாக டிசிப்ளினாக மியூசிக் நல்லா சுதி சுத்தத்தோடு பாடுவாங்க. ஒரு ஷிவரிங் இருக்காது, நம்ம ஏதாவது அர்ஜென்ட் பண்ணால் கூட எதுவும் தடுமாற மாட்டாங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக டிசிப்ளின்டாக அவங்க மியூசிக் பாடுவாங்க. சின்ன வயசாக இருந்தாலும் அதை வந்து ட்ரெயின் பண்ணவர் மாஸ்டர் தான். அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களையும் மாஸ்டர் சொல்கிற மாதிரி கேட்டு குழந்தைங்களோட திறமையை வளர்த்துக்க எல்லாரும் உதவி புரியணும்னு வேண்டிக்கிறேன்.